அண்ணே 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 சீக்கிரம் தர கதவு தர. என்னாச்சுமா இருமா என்னாச்சுமா? ஏமா என்னாச்சு? என்னாச்சு சொல்லுமா? சத்தம் போடாத இருந்த. என்ன பிரச்சனையாமா? ஏமா சொல்லுமா? கத்தாத சொல்றல. கத்தாதா? ஐயோ நான் கம்முனு இருந்தா. அண்ணே இங்க வா. அங்க எங்க வீட்டாண்ட யாரா நிக்கறாங்களா பாரு. யாருமா? சீக்கிரமா அண்ணே. ஆமாமா, யாரு ரெண்டு பேரும் வெளியில நிக்கிறாங்கம்மா. யாருமா அவங்க? ஐயோ அவங்க போயிட்டாங்க மட்டும் பார்த்து சொல்லு. போயிட்டாங்கன்னு பார்த்து சொல்லணுமா? வண்டி எடுத்துறாங்கம்மா. போயிட்டாங்க ஏந்திர மேல. போயிட்டாங்களா? அவங்க போனது இருக்கட்டும், அவங்கள பார்த்து நீ ஏன் பயந்து உடையந்த? என்னாச்சு? அட அதை என்ன கேக்குறீங்க? அவங்க சொந்தக்காரங்க பத்திரிக்கை எடுத்து வந்துறாங்க. அட நீ யார ஏமா? நான் வர பயந்தே போயிட்டேன். சொந்தக்காரங்க தானே பத்திரிக்கை தந்தாங்க, அதுக்கு ஏமா உடையற? அட ஏன்னா நீங்க வேற தை மாசம் பிறந்தா போதும் அவங்க பத்திரிக்கை தூக்கி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏற்கனவே வீட்டுல 4 பத்திரிக்கை இருக்குது. ஏமா இதுக்காமா பயப்படுற? உனக்கு இஷ்டம் இருந்தா போ, இல்ல விட்டுட்டு போ. ஐயோ அண்ணே, எங்க வீட்டுல இருக்க ஆளுங்க அந்த மாதிரி விட்டுற ஆளுங்க இல்லைண்ணே. ஏற்கனவே 4 பத்திரிக்கை, அதில் ஒருத்தன் 1/4 பவுன் செஞ்சுக்கிறான், ஒருத்தன் 1/2 பவுன் செஞ்சுக்கிறான், ஒருத்தன் 5000 செஞ்சுக்கிறான், ஒருத்தன் 10,000 செஞ்சுக்கிறான். இப்போ ஒருத்தி வந்துட்டு போனால அவனுக்கு 1/2 பவுன் செஞ்சுக்கிறா. இப்ப பத்திரிக்கை வைக்கும் போதே உனக்கு 1/2 பவுன் செஞ்சுக்கிறேன் 1/2 பவுன் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் போவான். செய்யலன்னு வையே அவ்வளோதான். ஏமா அவங்களாம் செஞ்சிருக்காங்க, நீ திருப்பி செஞ்சுதானே ஆகணும். எனக்கும் செய்யலாம்னு ஆசைதான். என் வீட்டுக்காரன் வாங்குறான் 10,000 சம்பளத்துக்கு 2 பத்திரிக்கையே முடிஞ்சு போகுது. மிச்சம் 2 பத்திரிக்கை நான் கடன் வாங்கணும். அதுல இவ பத்திரிக்கை வேற வாங்கணும்னு வை, அவ்வளோதான். ஐயோ இவ்வளவு விஷயம் இருக்குதா? அப்ப இவங்கள வரிசை எப்படிதான் செய்ய போறேன்? என்னென்ன செய்யறது? யாருக்கே கடன் தான் வாங்கணும். வாங்கிட்ட ஒரு 20,000 இருந்தா கூட. என்னது 20,000 ரூபாவா? என்கிட்ட 20 ரூபாய் கூட இல்ல, என்கிட்ட 20,000 கடை கேட்கிறேன். அட என்னன்னா ஒரு 20,000 நம்பி தரமாட்டியா? தாயா புரியா பழகி இருக்கிறோம், பக்கத்து வீட்டுல தானே இருக்கிறோம். அவன் பணத்துக்கு நான் ஓடி எப்ப போறேன்? ஐயோ பாப்பா, நீ தூக்கி ஓடி போயிடுன்னு சொல்ல. நானு சீரியஸா தான் என்கிட்ட 10 பைசா கூட இல்ல. காசு இல்லைன்னா என்னன்னு கழுத்துல போட்டுக்கிற செயின் அதை கொஞ்சம் கூட அடுத்த மாசம் மட்டும் கொடுத்துட்றேன். என் வீட்டுக்காருக்கு 1000 ரூபாய் சம்பளத்துக்கு ஏற்றாலும் சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பா அடுத்த மாசம் மட்டும் கொடுத்துட்றேன். என்னது செயினை வச்சு கொடுக்கிட்டா? உன் வீட்டுலலாம் 5 பத்திரிக்கை தான், என் வீட்டுல 19 பத்திரிக்கை. இத வச்சுதான் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். உங்ககிட்ட இருந்த ஒரு 10,000 எனக்கு கொடுத்துட்டு போ, நான் ஒரு 10 நாள்ல திருப்பி கொடுத்துட்றேன். எது 10,000? அண்ணா மாவு பேசிருந்தேன் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். இது 3 வச்சுட்டு வந்துடுறேன்.